ஓகே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஆமென், ஆமென், ஆமென். சரி, நாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாட போற பாட்டு வந்து ஆட போற பாட்டு, பாட போற பாட்டு, கை தட்டக்கூடிய பாட்டு. கர்த்தரை துதிக்கும் போது எப்படி துதிக்கணும்? சந்தோஷமா ஆடி பாடி கை தட்டி துதிக்கணும், ரைட்டா? சரியா? குட்டீஸ்க்கெல்லாம் ஆக்ஷன் தெரிஞ்சா என்னோட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுவீங்களா? ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. சரியா? பெரியவங்கள உட்காந்துக்கிட்டு நீங்க ஆக்ஷன் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. எல்லாருமே ஆடலாம் பாடலாம். கர்த்தர் வந்து நம்ம மனசுதான் பார்க்கக்கூடிய ஒரு தெய்வனை நாங்க துதிக்கிறோம். நம்மளோட முகத்தை பார்க்க மாட்டாரு, நம்மளோட முழு மனசு தான். உங்க மனசோடமா கையை தூக்கி நல்லா ஆட்டி நல்லா குரல் விட்டு நல்லா சத்தமா பாடி அவரை துதிக்கலாம். சரிங்களா? தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவியின் மேல் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவியின் மேல் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். அப்புறம் எத்தனை கால் இருக்கு? ரெண்டு கால். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? வலது கை, இடது கை, வலது கால், இடது கால், அப்படி சொல்லுவோம்ல. இன்னைக்கு ஒரு வசனம், யாரெல்லாம் பைபிள் வச்சிருக்கீங்களோ எடுத்துக்கோங்க, என் கூட சத்தமா சேர்ந்து சொல்லணும். சரியா? ஏசாயா 31வது அதிகாரம் 20வது வசனம். சரியா? அதுல நீங்கள் வலது புறமாய் சாய்ந்தாலும் இடது புறமாய் சாய்ந்தாலும், அப்படின்னா என்ன சொல்றது? நம்ம இப்பதான் படிச்சோம். வலது பக்கம் சாஞ்சாலும் இடது பக்கம் சாஞ்சாலும் உங்களுக்கு பின்னால ஒரு வார்த்தை கேட்க போகுது காதுல, இதுவே வழி, அதுல நடங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? என்ன பார்க்க போறோம்? வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் அப்படின்ற ஒரு வசனம். என்ன அப்ப இன்னைக்கு எத்தனை வழி இருக்கு, எத்தனை வார்த்தை இருக்கு? நிறைய வழி இருக்குல்ல. ஆனா நம்ம இன்னைக்கு 3 வழியை சுருக்கமா பார்க்கலாம். சரியா? 3 வழியை நம்ம சுருக்கமா பார்க்கலாம். அதுல ஏசப்பா ஆண்டவருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் நம்மளுக்கு வார்த்தையா எப்படி கேக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? கதையை பார்க்கலாம். ஓகேவா? பைபிள்ல ஒரு கதை. ஏசப்பா ஒரு வீட்டுல மக்களுக்கு, ஒரு பெரிய கூட்ட மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த சொல்லி கொடுத்துட்டு இருக்க அந்த கூட்டத்துல 4 நண்பர்கள் இருக்காங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ், 4 ஃப்ரெண்ட்ஸ்.
அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு நடக்கவே முடியாது. அங்கே நடக்கவே முடியாத மாதிரி ஒரு நோய். இந்த கூட்டத்தினால அவங்களுக்கு ஏசப்பா கிட்ட அவங்கள கூட்டிகிட்டு போய் காமிச்சா அவங்களுக்கு சுகமாயிரும் அப்படிங்கிற அவங்கள நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் கூட்டத்தினால அவங்களால வீட்டுக்குள்ளே வாசல் வழியாக வர முடியல கூட்டத்தினால. அதனால என்ன பண்ணுறாங்க, கூரை மேலே ஏறி கூரையை பிச்சு அது வழியாக அவங்க 4 பேரும் அவங்க ஃப்ரெண்டை இறக்குறாங்க கீழே ஏசப்பா கிட்ட. ஏசப்பா அவங்களோட விசுவாசத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகி அந்த நடக்க முடியாத ஆள்கிட்ட உன் பாவங்கள் எல்லாம் இன்னைக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். அப்போது அந்த இடத்துல இருந்த மத தலைவர்கள், இவர் யாருப்பா பாவத்தெல்லாம் மன்னிக்கிறதுக்கு, கடவுள் மட்டும் தானே பாவத்தை மறக்க முடியும், இவர் யாரு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. ஏசப்பா அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறத அவங்க தெரிஞ்சு, நீங்கள் ஏன் இந்த மாதிரி நினைக்கிறீங்க, மனித குமாரனுக்கு உலகத்தில் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சொல்லதுக்கப்புறம் அந்த நடக்க முடியாத அவர்கிட்ட, நீ எந்திரிச்சு நடந்து வீட்டுக்கு போ, உன் படுக்கையை எடுத்து எந்திரிச்சு நடந்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த நொடியே அவர் சுகமாய் படுக்கையை எடுத்து நடந்து போகிறார். இப்போ முதல்ல ஒரு வழியை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன வழினா, துக்கமான வழி. என்ன வழி? துக்கமான வழி. ஏன் இதை நம்ம துக்கமான வழின்னு சொல்கிறோம்? 4 நண்பர்கள் இருந்தாங்க, அவங்க வந்தாங்க, ஏசப்பா கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க, வீட்டுக்குள்ளே நுழைய முடியலன்னு கூரையை பிரித்தாங்க. அப்போ ஏன் இதுக்கு துக்கமான வழி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நம்மலாம் யோசித்து பார்த்தோன்னா, நம்ம நிறைய நேரம் நம்ம எல்லாருக்கும் என்ன வருது? துக்கம் வருதுல்ல. மனசில் ஒரே துக்கம், பாரம். ஏன் நம்மளுக்கு இந்த காரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் மனசை போட்டு என்ன பண்ணுறோம்? குழப்பி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். யோசிக்கிறோமா இல்லையா? நிறைய நேரம் நம்மளுக்கு துக்கமான நேரம் ஏன் வருதுன்னா, ஒரு சில பாவத்தினால. அந்த பாவத்தினால வர்ற துக்கத்தை யாரால மட்டும்தான் மன்னிக்க முடியும்? யாரால மட்டும்தான் மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு? ஏசப்பாக்கு மட்டும்தான் மன்னிக்க அதிகாரம் இருக்கு. அதனால நம்மளுக்கு இன்னைக்கு ஒருவேளை துக்கம் இருந்துச்சுன்னா, யாருனாலும் சரிதான், நான் முதற்கொண்டு இங்க யாருனாலும் சரிதான், நம்ம மனசுல ஒருவேளை துக்கம் இருக்கு. வெளியில நம்ம ரொம்ப சந்தோஷமா நம்ம எல்லாரும் கை தூக்கணும்னா, யாரெல்லாம் சந்தோஷமா இருந்தீங்கன்னா எல்லாரும் என்ன செஞ்சோம்? கைய தூக்கணும். ஆனா நெசமாவே உண்மையிலேயே நமக்கு உள்ள மனசுல என்ன இருக்கு? துக்கம், கஷ்டம், பாரம், கவலை இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இன்னைக்கு முதல்ல என்ன யோசிக்க போறோம்? ஏசப்பா, ஏதாவது உங்களை துக்கப்படுத்தின மாதிரி நான் செஞ்சேனா, நான் சொன்னேனா, நான் யோசிச்சேனா? என்ன பார்க்க போறோம்? நம்ம இப்ப நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க போறோம். ஏசப்பா, நான் ஏதாவது தப்பா நான் என்ன செஞ்சேனா, யோசிச்சேனா அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏன் அப்படி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, அங்க யாரெல்லாம் இருந்தாமா? என்ன பார்த்தோம்? வீட்டு வாசல்ல உள்ளே வர முடியல, அப்படி ஒரு கூட்டம். ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன யோசிச்சிருக்கலாம்? ஐயோ, ஒரே கூட்டமா இருக்கு, நம்ம போயிடலாம், இன்னொரு நாள் வரலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம்ல. ஆனா அவங்க என்ன யோசிச்சாங்க? நான் கூரைக்கு போய் கூரையை கூட நான் பிரிச்சு நான் உள்ள என்னோட ஃப்ரெண்டை கொண்டு வந்துடுவேன். அப்ப இன்னைக்கு நம்ம ஒருவேளை நினைக்கலாம், ஏசப்பா, ரொம்ப கஷ்டமான நிலைமையில நான் இருக்கேன், ரொம்ப துக்கமான நிலைமையில இருக்கேன், எப்படி நான் இங்க வருவேன்? எப்படி ஏசப்பா வருவேன்? இந்த துக்கமும் கஷ்டமுமே என்ன அப்படி நெருக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா, இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு, நான் கூரைக்கு கூட போவேன். எங்க நம்ம போறோம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? போக முடியாத இடத்துக்கு கூட ஏசப்பா நான் என்ன செய்ய போறேன்? உங்க நாமத்துல நான் போய் நான் என்ன செய்ய போறேன்? அந்த கூரையை கூட பிரிச்சு நான் எங்க தான் வர போறேன்? உங்க முன்னாலதான் நான் வர போறேன். எங்கேயும் நான் ஓடி போறேன். துக்கம் வருது, கஷ்டம் வருது, எனக்கு நஷ்டம் வருது, எனக்கு கவலை வருது, ஏன்னு இந்த கேள்வி வருது என் மனசுல. நான் இனிமே என்ன யோசிக்க போறேன்? ஆண்டவரே, நான் கூரைக்கு கூட போவேன், நான் எங்க வருவேன்? உங்க கால் முன்னால நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம இனிமே யோசிக்க போறோம். அடுத்து யார் யோசிச்சுக்கிட்டு இருந்தா? அங்க இருந்த மத தலைவர்கள், அவங்களெல்லாம் பரிசேயர்னு
வேதாகமத்துல போட்டிருக்கு. அவங்கெல்லாம் என்ன யோசித்தாங்களாம், மனசுல யோசித்தாங்க, ஹே இவர் யாருப்பா, பாவத்தெல்லாம் மன்னிக்கிறதுக்கு இவர் யாரு அப்படின்னு சொல்லி எதுலதான் யோசிச்சுட்டு இருந்தாங்க, மனசுலதான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. நான் அந்த யோசனையும் யாருக்கு தெரிஞ்சது, ஏசப்பாக்கு தெரிஞ்சது. அதனால இப்ப நம்ம யோசிக்கணும், நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோமோ அது யாருக்கு தெரியும்? இப்ப நீங்க 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 நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்றது யாருக்கு இப்ப தெரியும்? ஏசப்பாக்கு தெரியும். ஏசப்பாக்கு தெரியும். அந்த யோசனைய ஒரே நிமிஷத்துல அவரால் மாத்த முடியும். அவங்கெல்லாம் என்ன யோசிச்சாங்க, இவர் யாருடா இந்த பாவத்தை மன்னிக்கிறதுன்னு. ஆனா ஏசப்பா என்ன சொன்னாங்க, அந்த திமிர்வாதக்காரன்னு பைபிள்ல போட்டிருக்கு, மார்க் 2வது அதிகாரத்துல திமிர்வாதக்காரன். அப்ப அவனை நோக்கி என்ன சொன்னாங்க, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. அப்போ துக்கமான வழியில இருந்தாலும் நீ என்ன செய்யலாம், எந்திரிக்கலாம், எதை எடுக்கலாம், நீ படுக்க, அப்படின்னா வியாதி படுக்க, என்ன படுக்கைனாலும் நீ அதை எடுத்துட்டு எங்க நீ சந்தோஷமா போற, உன் வீட்டுக்கு போற. அப்ப ஏசப்பா நம்ம யோசனையை அறிஞ்சிருக்கிறாரு, புரிஞ்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, ஒரு நிமிஷத்துல நான் என்ன செய்ய முடியும், மாத்த முடியும். நம்மளால நம்ப முடியுமா? நம்புனா மாத்த முடியும். நம்ம இப்ப நம்புவோமா, விசுவாசிப்போமா? அந்த 4 பேர் விசுவாசிச்சு கொண்டு வந்து வச்சாங்க, அப்படிதானே? நம்ம இப்ப யோசனையில ஏசப்பாவை விசுவாசிக்க போறோம். துக்கமான வழி இருந்தாலும் பேச்சுல நம்ம நிறைய சொல்லிடுவோம், ஏசப்பா உங்களை விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரம், அல்லேலூயா எல்லாம் சொல்லிடுவோம். ஆனா இனிமே மனசுக்குள்ள, இந்த யோசனைக்குள்ள நம்ம என்ன சொல்ல போறோம், யாருமே பார்க்க முடியாத இடத்துல இருந்து நம்ம என்ன சொல்ல போறோம், ஏசப்பா உங்களை நான் விசுவாசிக்கிறேன், நான் கூரைக்குனாலும் போய் உங்க முன்னால நான் வந்து நிற்க போறேன். யாரோ என் வீட்லையோ எனக்கு தெரிஞ்சவங்களோ எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க, துக்கத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்கள நான் எங்கே இறக்கி வைக்க போகிறேன், உங்கள் பாதத்தில் இறக்கி வைக்க போகிறேன். அப்போ என்ன சத்தம் ஏசப்பா கிட்டேருந்து வரும்போது, எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இன்னைக்கு நம்ம விசுவாசிப்போமா? அப்போ சந்தோஷமாக நம்ம இனிமேல் வீட்டுக்கு போகலாம். எவ்வளோ துக்கமாக இருந்தாலும் நம்ம இனிமேல் சந்தோஷமாக போகலாம். ஆனால் அதுக்கு நம்ம பாவத்தில் ஒருவேளை நம்ம ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருந்தோம், கீழே விழுந்திருந்தோம், ஏசப்பா சொல்லுக்கு பிரியமான இதை செய்யாமல் இருந்தோம்னா நம்ம இனிமேல் பொல்லாப்பை விட்டு விலகணுமா, கர்த்தருக்கு பயந்து நடக்கணுமா? இதை நம்ம இது யோபுக்கு எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 26வது வசனமும் 28வது வசனத்திலையும் போட்டிருக்கு. யோபு 28, 26, 28. அதுல நான் சுருக்கமா சொல்றேன். மழைக்கு கூட ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாராம் ஏசப்பா. கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாங்களா, மழைக்கு கூட ஒரு திட்டத்தை. அப்ப நமக்கு வச்சிருக்க மாட்டாங்களா ஒரு திட்டம்? வச்சிருப்பாங்கல்ல, நமக்கு ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு, நம்ம அப்பாவுக்கு, நம்ம அம்மாவுக்கு, நம்ம கூட பிறந்தவங்களுக்கு ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க. மழைக்கு கூட ஒரு திட்டம் வச்சிருக்காங்களா. மின்னல் போகிற வழியையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால நீங்க என்ன செய்யணும், பொல்லாப்பை விட்டு நீங்கி கர்த்தருக்கு பயப்படு. இதுதான் வந்து அங்க அதுல சுருக்கமா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குது, மழைக்கு கூட என்ன இருக்குது, திட்டம் இருக்குது. மின்னலுக்கு கூட என்ன இருக்குது, வழி அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம எதை விட்டு நீங்கணும், பொல்லாப்பை விட்டு நீங்கணும். அடுத்து நம்ம நீதிமொழிகள்ல வாசிடுவோமா? நீதிமொழிகளுக்கு போலாம். 21வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த பொல்லாப்புன்னா என்ன, எல்லாருக்கும் தெரியுமா என்ன பொல்லாப்புன்னு? நம்ம நினைப்போம் இது நான் நல்லா தானே யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அப்ப பொல்லாப்புன்னா என்னன்றத சுருக்கமா போட்டிருக்குது. நீதிமொழிகள்ல நம்ம 3 பொல்லாப்பு மட்டும் இன்னைக்கு வாசிப்போம். ஒரு மற்றவங்களை வந்து நம்ம என்ன செய்யறோம், அவங்கள கீழே மட்டம் தட்டுறோம். பரியாசம் பண்ணுகிற பலி, மற்றவங்களை நம்ம குற்றம் கண்டுபிடிக்கிறோம், மற்றவங்களை ரொம்ப ஜோக் அடிச்சு கேலி பண்ணி நம்ம மற்றவங்கள சிரிச்சு பேசுறோம். நீதிமொழிகள் 21, 24 வாசிக்கிறோம். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அடுத்து வாசிங்க. அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பேர். பரியாசக்காரன் என்று பேர். அப்படின்னா என்ன, மற்றவங்கள நம்ம கேலி செய்யறது, அவங்க செய்யறது தான் தப்பு, நம்ம செய்யறது தான் ரைட்டு அப்படின்னா இதுவும் பொல்லாப்பு தான். நம்ம செய்யறது தான் எப்போதுமே ரைட்டு, மற்றவங்க செய்யறதெல்லாம் தப்பு 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 நம்ம அவங்கள கேலி பண்ணிட்டே இருந்து பரியாசம் பண்ணிட்டே இருந்தோம்னா அதுவும் என்னதுதான், பொல்லாப்பு. அப்புறம் 27வது வசனத்துல என்ன போட்டிருக்கு, துன்மார்க்கருடைய பலி.
என்ன அருவருப்பானது. நம்ம என்ன பலி செலுத்துறோம்? துன்மார்க்கமான பலி என்னைக்காவது நம்ம செலுத்திருக்கோமா? இப்ப இயேசு கிறிஸ்து அவரே ஒரே கிருபாதான பலி. இனிமே வேற பலி தேவை இல்லைன்னு நம்மளுக்கு இருக்கு. ஆனா நம்ம ஏதாவது ஒரு துன்மார்க்கமான தப்பான தேவையே இல்லாத பலியை நீங்களும் நானும் செலுத்தி இருக்கோமா? அப்படின்னா அது பொல்லாப்பு. அப்படின்னா ஏசப்பா அதை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு கேட்கணும். பரியாசம் பண்ணக்கூடாது. அடுத்து என்ன போட்டிருக்குது? துன்மார்க்கமான பலி. அப்படிதானே? இன்னும் நீங்க வாசிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா பொய் சாட்சி சொல்லுவது. எத்தனை பேர் நம்ம பொய் சொல்லியிருக்கோம்? யாரெல்லாம் பொய் சொல்லியிருக்கோம்? எல்லாரும் ஏதாவது பொய் சொல்லியிருப்போம்ல. அப்ப பொய் சொல்றதும் என்னதுதான்? பொல்லாப்பு. அப்ப இதை விட்டெல்லாம் நம்ம இந்த வழி தப்பி போயிடக்கூடாது. இது எல்லாமே என்னது? தப்பான வழி, அது துக்கமான வழி. புரியுதுல இப்ப நம்மளுக்கு எதெல்லாம் பொல்லாப்புன்னு? அப்ப பொல்லாப்பை விட்டுட்டு நம்ம கர்த்தருக்கு பயந்த வழியில போனோம்னா, சங்கீதம் 128, யாரெல்லாம் கல்யாணத்துல ஒரு சர்வீஸ்ல இருந்திருக்கீங்க, ஆராதனையில இருந்திருக்கீங்க, ஒரு கல்யாணம் பண்ற இடத்துல இருந்திருக்கீங்கன்னா, அங்க அந்த 128வது சங்கீதத்தை வாசிக்கிறத நம்ம கேட்போம். 128வது சங்கீதத்துல எப்படி போட்டிருக்குன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம், அவன் மனைவி அவன் வீட்டு ஓரங்களில் உள்ள கனிதரும் திராட்சை செடி. அப்படின்னா அந்த வீட்டுல செழிப்பு இருக்கு. கர்த்தருக்கு பயந்தா அந்த பாவத்தை விட்டு நம்ம வெளியில வந்துட்டு, ஏசப்பா நான் உங்க பிள்ளையா மட்டும் நான் இருக்கிறேன், இனிமே உங்களுக்கு பிரியமான வார்த்தை தான் நான் சொல்ல போறேன், உங்களுக்கு பிரியமான யோசனையை தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா, அந்த வீட்டுல என்ன இருக்குதான்? செழிப்பு. பந்தியை சுற்றி யார் இருக்கிறாங்களாம்? பிள்ளைங்க இருக்காங்க. நம்ம கீழே வாசிக்கிறோம் அதுல. அப்படிதானே? உன் பந்தியை சுற்றி யார் இருப்பா? பிள்ளைங்க இருப்பாங்க. சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அப்ப நீ எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க? பராக்கிரமசாலியா இருப்பீங்க. சொல்லுவோமா? எப்படி இருப்போம்? நம்ம பராக்கிரமசாலியா இருப்போம். இப்ப துக்கமான வழியில ஏசப்பா சத்தம் என்ன கேக்குது தெரியுமா? மன்னிக்க அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. சொல்லலாமா எல்லாருக்கும்? மன்னிக்க ஏசப்பாக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. அப்ப இந்த வார்த்தையை நம்ம கேட்டுட்டோம்னா நம்ம இனிமே என்ன செய்யணும்? பொல்லாப்பை விட்டு ஓடி போயிடணும். விலகி ஓடி போயிட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நீங்களும் நானும் நிலைச்சு நின்னோம்னா, அவருடைய கிருபையினால உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே. ஒருவேளை நம்மளுக்கு இப்ப பராக்கிரமசாலின்னா என்ன? ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப பலன் உள்ளவங்க. ஒருவேளை நம்ம இங்க பலவீனமா மனசுல ரொம்ப சோர்வோட உட்காந்துட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்றாங்க? பராக்கிரமசாலியே, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாங்க. துக்கமான வழியிலையும் நமக்கு இந்த வார்த்தை கேக்குது. சரியா? அடுத்து ஒரு வழியை நம்ம சுருக்கமா பார்க்கலாம். மத்தேயுவே, நீ என்னை பின்தொடர்ந்து வா. ஏசப்பா, உங்ககிட்ட உங்க பின்னால நான் வரேன். என்னோட வீட்டுக்கு கண்டிப்பா வாங்க. ஏசப்பா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்களாம். அப்ப யார் இருந்தா அங்க? மத்தேயுன்ற ஒருத்தர். சரியா? இந்த மத்தேயு என்ன பேரு? மத்தேயு. லேவின்னு அவருக்கு இன்னொரு பேர். நம்மளுக்கு எல்லாருக்கும் எத்தனை பேர் இருக்கு? ஒரு பேர் இருக்கா? ரெண்டு பேர் இருக்கா? 2 பேர் நிறைய பேருக்கு இருக்குல்ல. அதே மாதிரி இந்த மத்தேயுக்கு இன்னொரு பேர் என்னது? லேவி. சரியா? இந்த மத்தேயுவை பார்த்து ஏசப்பா எல்லார்கிட்ட இருந்து வசூல் பண்றவங்க யாரு? வரி வசூல் பண்றவங்கள தெரியும்ல நமக்கு. வரி, இந்த வரி அந்த வரி, வட்டி, அது இதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அவங்களெல்லாம் அந்த வரி காசு பணம் அவங்க வசூலிச்சுட்டே இருப்பாங்களாம். தேவையில்லாததையும் வசூலிப்பாங்களாம். மக்களை கஷ்டப்பட்டுட்டும் அவங்க வசூலிப்பாங்களாம். அந்த வரி எல்லாத்தையும், காசை ஏமாத்தியும் வசூலிப்பாங்களாம். ஆனா ஏசப்பா யாரை போய் கூப்பிட்டாங்க? இந்த மத்தேயுவை போய் கூப்பிட்டாரு. இந்த மத்தேயுவை போய் கூப்பிட்டோன்னா என்ன பண்றாரு? இந்த மத்தேயு சந்தோஷமா எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சும்மா மட்டும் போல என்ன செஞ்சாரு? அங்க ஒரு பெரிய விருந்து வச்சாரு. அங்க ஒரு பெரிய விருந்து நடக்குது. அந்த பெரிய விருந்து நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் அக்கம் பக்கத்துல அந்த மத தலைவர்கள்லாம் கூடயே வந்துட்டு இருந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? இது என்னப்பா, இந்த ஏசப்பா பாவிகளோட போய், மோசமான ஆட்களோட போய் இவர் சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஏசப்பா என்ன சொல்றாங்க தெரியுமா? பிணியாளிக்கு வைத்தியன் தேவன். யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு வெறும் சரீர சுகம் மட்டும் இல்லை, மனசுல சுகம். நான் ஒருவேளை தற்செயலா இங்க வந்துட்டேன்,
திடீர்னு ஏதோ இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி கூட நம்ம நினைக்கலாம். ஆனா யாருமே இங்க தற்செயலா வரல. எதுக்காக வந்தோம்? கிறிஸ்து இயேசுவின் அழைப்பின் சத்தம், அவருடைய அழைப்பின் குரலை கேட்கறதுக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். அழைப்பின் குரலை கேட்டா நீங்களும் நானும் இனிமே என்ன செய்ய போறோம்? ஏசப்பா எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கூடுவோம், சேர்ந்து கூடுவோமா? ஏசப்பா எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க. ஏசப்பா நம்ம வீட்டுக்கு வந்துட்டா பிணியாளிக்கு அங்க என்ன கிடைக்குது? சுகம் கிடைக்குது. உடனே அங்க பிணியாளியா இருக்கணும்னு தேவையே இல்லை. சரீர பிரகாரமாவும் சரிதான், ஆத்ம பிரகாரமாவும் சரிதான். ஏசப்பா வீட்டுக்குள்ள வந்தா அங்க என்னது? சந்தோஷம், சமாதானம். நம்ம நினைக்கலாம் தற்செயலா ஒருவேளை இந்த காரியம் எங்களுக்கு நடந்துருச்சா, ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு, ஏன் தான் நடந்துச்சு, தற்செயலா இப்படி வந்து இங்க உட்காந்துட்டேனே அப்படின்னு சொல்லி கூட நம்ம நினைக்கலாம். ஆனா ஏசப்பா இன்னைக்கு உங்ககிட்டயும் என்கிட்ட என்ன சொல்லி தராங்க? தற்செயலா நம்ம யாருமே இங்க இன்னைக்கு வரல. ஆண்டவருடைய திட்டப்படி இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க இருக்கிறோம். தற்செயலா நீங்களும் நானும் வரல. ஆனா நம்ம என்ன செய்ய போறோம்? மற்றவங்களை பார்த்து அவங்க என்ன சொன்னாங்க? இந்த மத தலைவர்கள் என்ன சொன்னாங்க? இந்த பாவியோட போய் ஏசப்பா சாப்பிட்றாரு. நமக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சுன்னா நமக்கு ஒரு மனப்பாடம் தேவை. மனப்பாட புஸ்தகம் யாருக்காவது இருக்கா? ஸ்கூலுக்கு போனவங்க யாராவது இல்லைன்னா எங்கேயாவது வகுப்புல மனப்பாட பகுதி படிச்சிருப்போம்ல, மனப்பாடமா நம்ம என்ன செய்யணும்? படிச்சு ஒப்பிக்கணும். கரெக்ட். அப்ப இப்ப நம்ம இன்னைக்கு மனப்பாடமா படிச்சு ஒப்பிக்க போறோம் எப்படி மத்தவங்களை மன்னிக்கிறதுன்னு. இது மத்தேயு 18ல இருக்கு. மத்தேயு 18ல மனப்பாடமா நம்ம சொல்ல போறோம் எப்படி மத்தவங்களை மன்னிக்கிறதுன்னு. அப்ப தற்செயலா நம்ம இங்க வரல. எதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம்? மனப்பாட பகுதி எப்படி மத்தவங்களை மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு படிக்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ஒருத்தவங்க நம்மளுக்கு தப்பு பண்ணிட்டா முதல்ல என்ன செய்யணுமா? மத்தேயு 18ல எப்படி போட்டிருக்கு? தனியா அவங்க கிட்ட போய் பேசணுமா? என்ன செய்யணும்? தனியா அவங்க கிட்ட போய். நம்ம என்ன செய்வோம்? ஊரே கூட்டிட்டு போயிருவோம்ல. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க, நமக்கு எதிராக வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? அவங்கள கூப்பிடலாமா, இவங்கள கூப்பிடலாமா, இப்படி பேசலாமா, அப்படி பேசலாமா, நம்ம எல்லாரையும் திரட்டிட்டு நம்ம போயிடுவோம். ஆனா இங்க மத்தேயு 18ல எப்படி போட்டிருக்குது? இதை நம்ம இனிமே மனப்பாடமா படிச்சுக்கணும். சரியா? அப்பதான் நம்ம துக்கத்தை ஆண்டவர் ஈஸியா சந்தோஷமா மாற்றிடுவார். நம்ம எப்படி மனப்பாடமா இனிமே படிச்சு போறோம்? தனியா இனிமே நம்ம போய் பேச போறோம். யார் நமக்கு எதிராக நமக்கு தப்பு பண்ணிட்டாங்க நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம தனியா போய் அவங்க கிட்ட பேச போறோம். அதுக்கு அவங்க கேட்கலன்னா அடுத்த ஸ்டெப் சொல்லி கொடுத்துருக்காங்க ஏசப்பா அங்கேயே. அவங்க அதுக்கு கேட்கலன்னா நம்ம இனிமே என்ன செய்ய போறோம்? 2-3 பேர், 2-3 சாட்சியை என்ன செய்ய போறோம்? கூட்டிட்டு நம்ம தான் போறோம். அவங்க வருவாங்க, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. நிறைய நேரம் நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க தானே தப்பு பண்ணாங்க, அப்ப என்ன செய்யணும்? அவங்க தான் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அவங்க தான் வரணும்னு சொல்லுவோம்ல. அப்ப இன்னைக்கு முதல் மனப்பாடம் என்ன? நம்ம தான் தனியா போய் பேசி மன்னிப்பை அங்க கொடுக்க போறோம், வாங்கிக்க போறோம். ரெண்டாவது அவங்க மன்னிப்பு அவங்க இன்னும் திருந்தாத ஜென்மங்களா இருக்குன்னா என்ன பண்றது? அப்ப 2-3 சாட்சிகளை நம்ம கூட்டிட்டு போறோம். அப்படியே அவங்க திருந்தல, அப்ப என்ன செய்ய போறோம்? சபைக்கு நம்ம சொல்ல போறோம். சபையில மூப்பர்கள் பெரியவங்க கிட்ட நம்ம சொல்ல போறோம். சபையிலேயே அவங்க திருந்தலன்னா அவங்கள உலகத்தார் போல நீ நினை அப்படின்னு சொல்றாரு. ஆனா நினைச்சு நீ விட்டுருன்னு சொல்லல, அப்பயும் நமக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு. மத்தேயு 18:18 வாசிக்கிறீங்களா? மத்தேயு 18:18 அப்புறம் 19. அதுதான் இந்த மாசத்து மனப்பாட வசனம் நம்மளுக்கு. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்துல. அப்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒருத்தரா தனியா போனோம். சத்தமா சொல்லலாம். எப்படி மன்னிக்கணும்? தனியா முதல்ல போகணும். அப்புறம் அதுக்கு அவங்க திருந்தலைன்னா என்ன செய்ய போறோம்? 2-3 சாட்சிய கூட்டிட்டு போறோம். அதுக்கும் அவங்க திருந்தலைன்னா என்ன பண்ண போறோம்? சபைக்கு கூட்டிட்டு வர போறோம். அதுக்கும் திருந்தலைன்னா என்ன செய்ய போறோம்? உலகத்தார் போல நினைச்சிட்டு. ஆனா நம்ம என்ன செய்யணுமா? கட்டணுமா? என்ன கட்டணும்? பூலோகத்துல நீங்க எதெல்லாம் கட்டுறீங்களோ ஏசப்பா நாமத்தினால நீங்களும் நானும் கட்டலாமா? கட்டுவோமா? இன்னைக்கு எதெல்லாம் கட்டப்பட வேண்டுமோ அதுல ஏசப்பா நாமத்துல நீங்க இங்க கட்டுனீங்கன்னா அது பரலோகத்துல கட்டப்படும். அடுத்து வாசிங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட வைத்தீர்களோ
அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் பூலோகத்துல எதெல்லாம் கட்ட அவிழ்க்கணுமோ, எதெல்லாம் கட்டலாம், எந்த கட்டெல்லாம் நீங்களும் நானும் அவிழ்க்கணுமோ அது இயேசுவின் நாமத்தினால நீங்களும் நானும் என்ன செய்யலாம், இனிமே அவிழ்க்கலாம். ஒருவேளை சரீர பிரகாரமான கட்டுகளா இருக்கலாம், நிறைய பாரங்கள் சுமைகள் அந்த கட்டுகளா இருக்கலாம், ஒருவேளை வியாதி படுக்கையின் கட்டுகளா இருக்கலாம். எந்த கட்டுகளா இருந்தாலும் இனிமே என்ன பண்ணலாம், நம்ம இங்க பூலோகத்திலே இயேசுவின் நாமத்துல நம்ம கட்டணும்னா அது எங்க கட்டப்படுமா, பரலோகத்திலையும் அது கட்டப்படுமா. ஸோ அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா, போன யாரையுமே விட்டுறக்கூடாது. என்ன செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். எதெல்லாம் கட்டுறீங்களோ அது கட்டப்படும், எதெல்லாம் கட்டவிழ்க்கிறீர்களோ அதெல்லாம் என்ன செய்யும், கட்டவிழ்க்கப்படும், விடுதலை கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம என்ன செய்யணுமா, கூடி ஒரு மனதோடு ஜபிக்கணுமா. 19வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். காரியத்தை கர்த்தர் வாய்க்கை பண்ணுவார். எல்லாரும் சொல்லலாமா, காரியத்தை கர்த்தர் வாய்க்கை பண்ணுவார். எப்ப 2-3 பேர் நம்ம சேர்ந்து ஒரு மனசோடு ஒரு காரியத்திற்காக நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்கை பண்ணி தருவார். இதை மனப்பாடமா நம்ம சொல்லுவோமா, எல்லாரும் சேர்ந்து மனப்பாடமா சொல்லுவோமா? நம்ம எப்படி மன்னிக்க போறோம், தனியா போய் முதல்ல பேசி பார்க்க போறோம், முடியலன்னா 2-3 சாட்சிய கூட்டிட்டு போறோம். நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. அப்புறம் என்ன பண்ண போறோம், சபைக்கு கூட்டிட்டு வர போறோம். சபைக்கும் கூட்டிட்டு வர பிரயோஜனமே இல்லைன்னா உலகத்தார் மாதிரி நினைச்சு அப்படியே விட்டுறக்கூடாது. என்ன செய்யணுமா, கட்டணும் இயேசுவின் நாமத்தினால. எந்த சூழ்நிலையோ அந்த சூழ்நிலையை நீங்க இயேசுவின் நாமத்தினால தைரியமா கட்டணும். எந்த சூழ்நிலையோ அதை இயேசுப்பா நாமத்தினால கட்டு அவிழ்க்கணும். அடுத்து என்ன செய்யணும், ஏசப்பா 2-3 பேர் நாங்க ஒரே மனசா நாங்க இனிமே மனப்பாடம் பண்ண போறோம். தனித்தனியா மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணல, சேர்ந்து மனப்பாடம் பண்ண போறோம், மன்னிக்க போறோம்னு சொல்ல போறோம். அப்படி பண்ணோம்னா நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பேரு, வெறும் பராக்கிரமசாலி மட்டும் இல்ல, பொறுமைசாலி. ஏசப்பா சத்தம், கர்த்தருடைய சத்தம் எப்படி கேக்குது, தற்செயலான வழி மட்டும் கிடையாது. இது நீ பொறுமைசாலி ஆகிறதுக்கு இந்த வழி சொல்லலாமா, என்ன வழி, தற்செயலான வழி மட்டும் கிடையாது. நீங்களும் நானும் பொறுமைசாலி ஆகிறதுக்கு இந்த வழி. ஃபர்ஸ்ட் வழி துக்கமான வழி, அதுல நீ உங்களையும் நீ எப்படி ஆண்டவர் மாத்த விரும்புறார், பராக்கிரமசாலி. சொல்லுங்க, பராக்கிரமசாலி. அடுத்து இதுல பொறுமைசாலி. கடைசியா ஒரு வழி என்னன்றத பார்ப்போம். அம்மா அம்மா எனக்கு கொஞ்சம் காசு வேணும், எல்லாம் தீர்ந்து போச்சு, கொஞ்சம் காசு தாங்க. உங்ககிட்ட எத்தனை வாட்டி காசு கொடுங்க, காசு இல்லைங்களேருந்து போ. என்னம்மா இப்படி சொல்றீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் போகணும், சீக்கிரம் தாங்க கொஞ்சம். காசு இல்லை உங்ககிட்ட எத்தனை வாட்டி தரத்த காசு, இருக்கிற காசு எல்லாமே உங்ககிட்ட தந்துட்டேன், இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, போ இங்கிலேருந்து போ. என்னம்மா இவங்க, இவங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும்? இப்போ என்ன பார்ப்போம். ஹலோ மேடம் மேடம் மேடம், ஏன் என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க, என்னாச்சு? நான் ஃபுல் லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டேன், என்ன லைஃப்ல ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு நிம்மதியும் இல்லை. ஓ, இங்க பாருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இப்போதான் கொஞ்சம் காசு திருடிட்டு நிம்மதியாக ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு இருக்க கவலை பிரச்சனை இது எல்லாத்தையும் நீங்கள் வாழ்க்கையில் ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்கன்னு வைங்களேன், சூழ் சுற்றி எல்லாம் மறைஞ்சிரும். ஸோ என்ன சொல்கிறீங்க, எங்கூட வரீங்களா? போங்க பிரதர், இது எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு, இது நத்திங் ஒர்க்ஸ், ஜஸ்ட் லீவ் மீ. சரி விடுங்க, லைஃப் என்ஜாய் பண்ண தரல. அம்மா அம்மா சொல்லுமா. அம்மா, நான் வேலைக்கு போனேன்ல, என்னோட முதல் வேலையில முதல் சம்பளம் கிடைச்சிருக்கு பாருங்கம்மா.
ரொம்ப சந்தோஷமா. நான் இதை சர்ச்சுக்கு எடுத்துட்டு போய் சபைக்கு எடுத்துட்டு போய் ஏசப்பாக்கு காணிக்க வைக்கலான்னு இருக்கேன். சரிம்மா, நீ சந்தோஷமா போயிட்டு வா, அப்புறமா வா. சரி, ஓகே. பாய். அக்கா, அக்கா, என்னாச்சு? ஏன் அழுதுருக்கீங்க? சிஸ்டர், நான் ஃபுல் லைஃபாக வேஸ்ட் பண்ணிட்டேன் சிஸ்டர். என் லைஃப்பில் ஒரு சந்தோஷமா இல்லை, ஒரு நிம்மதியும் இல்லை. இப்படியே சொல்றீங்க நீங்க? சரி, ஐயோ, இப்போ என்ன பண்ணலாம்? சரி, நீங்க வாங்க, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன். வரீங்களா என்னோட? வரேன். சரி, வாங்க. அக்கா, இது என்ன எங்க கூட்டிட்டு வர? இது ஒரு சபை, இது சர்ச். இங்க வந்து ப்ரே பண்ணீங்கன்னா, நீங்க இங்க வந்து உங்களோட மன கஷ்டம் எல்லாமே ஏசப்பா கிட்ட சொன்னீங்கன்னா, உங்க மனசுல ஏசப்பாவை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில உங்களோட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே மாறிடும். நீங்க ஆனால் உங்க மனசாலுமே ஏசப்பாவை இங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வேஸ்டா போனது எல்லாமே பெஸ்டா மாறிடும். ஓகேங்களா? இப்போ இதில் கடைசியாக ஒரு வழியை பார்த்தோம். தேவையே இல்லாத வழி, ஆனால் தேவையான ஒரே வழி. தேவையே இல்லாத வழியில் நிறையா சத்தம் கேட்கும். இங்கே வந்து ஒருத்தன் திருடிட்டு போனான், நமக்கு நிறையா சத்தம் கேட்கும். நீ குறுக்கு வழியில் போ, நீ இப்படி சம்பாதிக்கலாம், நீ இந்த தப்பை பண்ணலாம், நிறையா டைமை வேஸ்ட் பண்ணலாம், சும்மா ஃபோன்லேயே இருக்கலாம், இல்லைனா தேவையில்லாத நிறையா காரியங்களை நம்ம வந்து முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் செய்யலாம். நம்ம தேவையில்லாத ஒரு வழி இருக்குது. ஆனால் தேவையான ஒரே வழி கிறிஸ்து இயேசு ஒருவர் தான். ஏன்னா அவர்கிட்ட அந்த அன்புல நம்ம அந்த அன்பான வழியில், இதில் கட்டாயம் கிடையாது. கட்டாயமாக நீ வந்து வரணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஏசப்பா யாரையாவது கட்டாயப்படுத்துகிறாங்களா? இல்லவே இல்லை. ஆனால் இந்த அன்புக்கு நீங்களும் நானும் அடி பணிஞ்சு வந்தோம்னா அதில் தான் ஜீவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். இந்த ஜீவன் வந்து இன்னைக்கு மட்டும் இல்லை, அது என்னைக்குமே இருக்கிற ஒரு நித்திய காலமாக அவரோட வாழ்கிற ஒரு பெரிய பாக்கியம். இதுதான் புத்திசாலி. யாரெல்லாம் இன்னைக்கு புத்திசாலியாக மாறணும்னு யோசிக்கிறீங்க? வெறும் பராக்கிரமசாலியாக மட்டும் நான் மாறினா பத்தாது, வெறும் பொறுமைசாலியாக மட்டும் மாறினா பத்தாது. நீங்களும் நானும் எப்படி மாறணுமா? புத்திசாலியாக மாறணுமா? புத்திசாலியாக மாறணும்னா ஒன்றே ஒன்று செய்யணும். அதை நம்ம இப்போ செய்ய போகிறோம். புத்தி உள்ள ஆராதனை செய்ய போகிறோம். புத்திசாலியாக மாறணும்னா வெறும் பாட புஸ்தகம், வெறும் பைபிள் படிச்சுட்டு வெறும் மனப்பாடம் பண்ணால் மட்டும் பத்தாது. நீங்களும் நானும் நம்ம என்ன பண்ணணுமா? ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்கணுமா? ஜீவ பலியாக இன்னைக்கு ஒப்பு கொடுத்தோம்னா இந்த வழியில் உங்களையும் என்னையும் பார்த்து ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? என்ன வார்த்தை கேட்குது உங்களுக்கும் எனக்கும்? நீ புத்திசாலி, நீ புத்திசாலி. ஏன்? மன்னிப்பு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து மனப்பாடமாக நம்ம மற்றவங்களை எப்படி மன்னிக்கணும் நம்ம படிச்சுக்கிறோம். அப்போ காரியம் மாறுதலாய் முடியும். நம்ம நினைப்போம், போச்சு எனக்கு இவ்வளோ துக்கம். நம்ம நினைப்போம், ஒருவேளை நம்ம ஐயோ ஏசப்பா தற்செயலாக இந்த வழியில் வந்துட்டேனே, வேற வழியில் போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். நம்ம நினைக்கலாம் இது தேவையில்லாத வழியா, இது தேவையில்லாத வழியா, தேவையா நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு? நான் மாறுதலாய் காரியத்தை உனக்காக முடித்து கொடுப்பேன். மாறுதலாய் காரியம் உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு, மகிழ்ச்சியோடு, நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும், என் தலையின் மேல் இருக்கிறோம். நித்திய வெளிச்சத்தில் நம்மளை நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். 3 வழியை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? முதல் வழி என்ன பார்த்தோம்? துக்கமான, சத்தமாக சொல்லலாமா? முதல்ல வழி என்னது? துக்கமான வழி. அதில் ஒருவேளை நம்ம இன்னைக்கு மன்னிப்பு கேட்கணும் ஏசப்பா கிட்டனா நம்ம எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? பொல்லாப்பை விட்டு நான் விலகி ஓடணும். யாரையும் நான் இனிமேல் பரியாசம் பண்ணக்கூடாது. பலி இனிமேல் செலுத்த வேண்டிய தேவையே இல்லை. அதனால் நான் துர்மார்க்கமான பலி செலுத்த வேண்டாம். அப்புறம் நான் இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பயந்து நான் நடக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன சத்தம் நம்மளுக்கு கேட்குது? நீ பராக்கிரமசாலி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ இங்கேருந்து போ. நீ பராக்கிரமசாலின்ற வார்த்தை இன்னைக்கு நம்ம காது பின்னால கேட்குது. அதனால் நம்ம இனிமேல் வலது புறதும் இடமுது புறமும் நம்ம இனிமேல் சாய
வேண்டாம். ரெண்டாவது வழி என்ன பார்த்தோம்? தற்செயலா நம்ம யாரும் இங்க வரல, தற்செயலா நம்ம யாரும் ஏசப்பாவை நம்மளை அழைக்கல, தற்செயலா நம்ம இந்த அழைப்பின் வழியில நம்ம இனிமே வரல. நம்ம யாரு? இனிமே பொறுமைசாலியா நம்மளை மாத்துறதுக்காக அநேக பாரங்கள், அநேக கஷ்டங்கள், அநேகரை நம்ம மன்னிக்க கர்த்தர் நம்மளுக்கு இன்னைக்கு திருப்பியும் சொல்லி கொடுக்குறாரு. ஏன்? நம்மளை பொறுமைசாலியா இந்த வழியில மாத்துறதுக்கு. என்ன சத்தம் கேக்குது? சத்தமா சொல்லலாமா? பொறுமைசாலி. நீ எப்படி ஏசப்பா பிள்ளையா? பொறுமைசாலி. இனிமே கடைசியா நம்ம என்ன பார்த்தோம்? தேவையான வழியா இருக்கலாம், தேவையில்லாத வழியா இருக்கலாம். தேவையில்லாத வழியை விட்டுட்டு தேவையான ஒரே வழி எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கு வேணும், இந்த சமுதாயத்துல இருக்கிற நிறைய பேருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஏசப்பா நாமத்துல நீங்களும் நானும் இனிமே நிக்க ஆரம்பிச்சோம்னா கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தைரியப்படுத்தி என்ன சொல்கிறார்? காரியம் மாறுதலாய் முடியும். ஒருவேளை துக்கமா இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கலாம், ஒருவேளை தற்செயலா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம், ஒருவேளை தேவைகளோட நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், காரியம் மாறுதலாய் உங்க பட்சமாய் முடியும். ஜெபமனோமா. எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, நீர் மாறாதவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் தகப்பனே. ஆனால் எங்களுக்காக நீர் யுத்தம் செய்து காரியங்களை கர்த்தாவே நீர் மாறுதலாய் நீர் முடித்து கொடுக்க வல்லவர். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நீர் கர்த்தர் திருப்பியும் நீங்க எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறீர் தகப்பனே. ஒருவேளை தேவையில்லாத வழியில நாங்க போயிட்டு இருந்திருக்கலாம், நிர்விசாரமாக உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இல்லாம ஆண்டவரே வழி தப்பி நாங்க ஒருவேளை போயிட்டு இருக்கலாம். ஆனா இன்று ஆண்டவரே நாங்க நிச்சயமா உங்க பக்கத்துல வர விரும்புகிறோம். உங்களை நோக்கி பார்க்கிற கண்களை எங்களுக்கு தாரும் தகப்பனே. உங்க சத்தம் கேட்கிற செவிகளை எங்களுக்கு தாங்க. உங்க நாமத்தை உயர்த்துகிற நாவுகளை எங்களுக்கு தாங்க. இங்க மட்டும் இல்ல, எங்களை எங்கெங்க கூட்டிட்டு போறீங்களோ தகப்பனே, உம்மை உயர்த்துகிற யோசனை, உம்மை உயர்த்துகிற வார்த்தை, உம்மை உயர்த்துகிற நடக்கை, இதை எங்க வாழ்க்கையில நீங்க தாங்க. ஒருவேளை பண கஷ்டங்கள் இருக்கலாம், மன கஷ்டங்கள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம். ஆனால் தகப்பனே, எல்லா காரியங்களையும் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாக, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். எங்களை பராக்கிரமசாலிகளாக, பொறுமைசாலிகளாக, ஆண்டவரே புத்திசாலிகளாக நீங்க மாற்றுங்க. யாரெல்லாம் இன்னும் முழுசா ஏசப்பாக்கு ஒப்பு கொடுக்கலையோ, முழுசா யாராவது நான் ஒப்பு கொடுக்காம இருக்கிறேன்னு இங்க இருக்கிறவங்க நம்ம யாராவது சொன்னோம்னா, முழுசா தகப்பனே என் சரீரத்தை ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நீர் எங்களை மாற்றுகிறீர், மறுரூபமாக்குகிறீர். இந்த பெரிய தயவிற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.